கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகிட்ட வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்த ரேவதி வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே மாயா வந்துருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கோயிலுக்கு எல்லாரும் வந்து கூழ் ஊற்றுறதுக்காக வரும்போது அந்த கூழில் வந்து விஷத்தை கலைக்கிறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காளி அம்மாள் வந்து அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி முறியடிக்க போகிறாங்க கார்த்தி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி ஆடி பௌர்ணமியாக்கும் ரொம்பவே நல்ல நாள். இன்றைக்கி வந்து கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாருமே வந்து கடற்கரைக்கு போயிட்டு அவங்க தன்னுடைய ஜோடிகளோடு அவங்க சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு தன்னுடைய விருப்பத்தெல்லாம் அவங்க வந்து தெரிவிப்பாங்க. அதாவது கணவன்மார் வந்து மனைவிகிட்டையும் மனைவிங்க வந்து கணவர்கிட்டையும் வந்து அவங்க தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இதை வந்து கேட்டுக்கிட்டு உடனே ரேவதி நினைக்கிறாங்க, இன்றைக்கி எப்படியாவது வந்து அதாவது கார்த்தி நம்ம வந்து கடற்கரைக்கு அழைச்சிட்டு போனோம், அழைச்சிட்டு போயிட்டு நம்ம கையாலேயே சமையல்லாம் செஞ்சுட்டு நம்மளுடைய ஆசைகளை அவர்கிட்ட நீ கண்டிப்பாக தெரியப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து நினைக்கிறாங்க. அப்போ அவங்க மாயா வராங்க. மாயா வந்ததுமே நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஓஹோ இன்னைக்கு ஜோடியோட கடற்கரைக்கு போக போகிறீங்களா, நீங்கள் அங்கே எப்படி போயிடுவீங்க, எப்படி சந்தோஷமாக இருந்துருவீங்கன்னு நானும் பார்க்குறேன். என்கிட்ட இருந்து என்னுடைய மகேஷை நீங்கள் பிரிச்சுட்டீங்களா, அதே மாதிரிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பிரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா அங்கேருந்து கோவத்தோடு அங்கே பிறந்து போகிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து காளியம்மாளை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, சித்தி அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படியாவது இந்த போட்டியில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அதுக்கு ஒன்றும் பயமில்லை மகனே, என்ன இருந்தாலும் சரி தான் அந்த ஓட்டு பெட்டியை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம எரிச்சிட வேண்டியதான். அப்படி தீ வச்சு கொளுத்திட்டாக்கி இந்த ஓட்டே வந்து அதாவது நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா புதுசாக எலெக்ஷன் வைப்பாங்க. அதில் நான் என்னுடைய அதிகாரத்தை நான் காட்டி நான் ஒன்று ஜெயிக்க வச்சிருது அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சித்தி நீங்கள் அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படும் அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும், இல்லை நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம், அந்த கிளவியை நம்ம வந்து திட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த கிளவி பார்த்தீங்களா அவங்களுடைய பேத்திகளாம் அழைச்சிட்டு வந்து எப்படி போட்டு நம்மளை திட்டா அப்படிங்கும்போது அவ கிடக்கிறா, நீ வேற அவளையெல்லாம் வந்து என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நினச்சிக்கிட்டு இருக்காளா என்ன, இப்போ தானே இந்த சித்திங்க வந்திருக்கிறேன், என்னுடைய ஆட்டமே இப்போ தான் ஆரம்பிக்க போகுது பாரு, அவங்களாம் வந்து பாரு கடைசியில் துண்டை கண்ணு துணியை கண்ணுன்னு ஓட வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கவும், அடுத்ததான் பார்த்தோம்னா இந்த ஓட்டு அந்த பெட்டி வச்சிருக்கிறாங்களா ஸ்கூலில் அங்கே வந்து எடுக்கிறதுக்காக சில பேர் அனுப்பிவிடவும் அந்த இடத்துக்கு கார்த்திக் கரெக்டாக வந்துருந்தாங்க. அடித்து அவங்கள வெளுத்து வாங்கிறது மட்டும் இல்லாமல் நேராக அவங்க காளியம்மாள்கிட்ட வராங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரிக்கு நீங்கள் செய்வீங்க அப்படிங்கவும், ஓஹோ நீ தான் அந்த கார்த்தியா, நீ தான் வந்து அவங்களுக்கு காவலாக இருந்துட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது, என்னது காவலாக இருந்துட்டு இருக்கிறியாவா, அது என்னுடைய குடும்பம், என்ன மீறி தான் நீங்கள் அவங்கள தொடணும் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லையே நீ ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து காட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நேர்வழியே தெரியாதா என்ன, எப்போவுமே குறுக்கு வழியில் ஜெயிக்கணும்னு தான் சொல்லி யோசனை பண்ணிட்டு இருப்பீங்களா என்ன, இந்த மாதிரிக்கெல்லாம் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் மோதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாட்டுக்கு போகவும், அப்போ வந்து உடனே வந்து சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா சித்தி இவன் எப்போவுமே இப்படி தான் வந்து மிரட்டிக்கிட்டு போவான் அப்படிங்கும்போது இவன் கிடக்கிறான், இவன்லாம் ஒரு பெரிய ஆளாக என்ன, இவனை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னதான் இவன் வந்து உங்ககிட்ட வேலையை காட்டலாம், ஆனால் என்கிட்ட வந்து இவன்லாம் வேலை வந்து பழிக்கவே செய்யாது, இவன் குடும்பத்தையே ஓட ஓட விரட்டுறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்துதான் என்ன பண்ணுறோம் சித்தி அப்படிங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் கூழு காய்ச்சி ஊத்துறன்னு சொல்லிக்கிட்டு வரப்போகிறாங்களா, அன்னைக்கு இருக்கு பாரு என்னுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆடி பௌர்ணமிக்கு வந்து கடற்கரைக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் வந்து நவீனை வந்து வர சொல்லியிருந்தாங்க. துர்கா அதாவது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வந்துருங்க, நானும் வந்து இங்கே இருக்கிற மாதிரிக்கே நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுது அப்படிங்கவும் உடனே நவீனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா ரேவதியும் கார்த்தியும் போகவும் இன்னொரு பக்கம் மயில்வாகனும் ரோஹிணி அழைச்சிட்டு வராங்க. அப்போ கார்த்தி ரேவதி கடற்கரைக்குள்ள இருக்கும்போது உடனே வந்து ரேவதி வந்து நான் ஏற்கனவே நம்ம கனவு கண்ட மாதிரிக்கு இப்போ வந்து நெசத்துலேயே நம்ம சொல்லிடணும் உண்மையே, அதாவது நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. அப்போ ரேவதி பார்த்தோம்னா கார்த்திட்டு சொல்கிறாங்க, கார்த்தி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நானும் அடிக்கடி பார்த்துட்ருக்கிறேன் என்கிட்ட ஏதோ பேசுகிறதுக்காக வரேன், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே பேசாமல் நின்றுதேன், இல்லைனா எனக்கு ஏதாவது வேலை வந்துட்டு நான் போயிருந்தேன், நீ என்ன தான் பேச வந்த அது இன்றைக்கி நேற்று சொல்லியே தான் தீரணும் அப்படிங்க. உடனே ரேவதி வந்து தயங்கி வாராங்க தன்னுடைய காதலை சொல்றதுக்காக. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக அங்கே மாயா வந்துருந்தாங்க. மாயாவை ரேவதி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அங்கே பாருங்க மாயா அங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே கார்த்திகை திரும்பி பார்க்குறாங்க. மாயா ஐயோ எப்படியாவது இவங்களை வந்து அதாவது இவங்க சாப்பாட்டில் நம்ம ஏதாவது கலந்துடணும்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனால் இந்த ரேவதி வந்து பார்த்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து தப்பிச்சுட்டு அவங்க ஓடி இருந்தாங்க. உடனே ரேவதி வந்து தன்னுடைய காதலை சொல்லாமே அவங்க விட்டுறவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ
ரேவதி நினைக்கிறாங்க, இன்றைக்கும் நம்மளுடைய காதலை நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லாமல் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. இந்த மாதிரி நடக்குது. அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து காலையில் கோயிலுக்கு கிளம்புறதுக்காக இருக்கவும் அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்றைக்குமே வந்து நான் கூழு வச்சு காய்ச்சி ஊற்றும் போது அதாவது நான் மட்டும்தான் போவேன். அப்போ எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துகிட்ருக்கோம். எல்லாரும் இருந்தும் நம்ம ஒரு அனாதை மாதிரிக்கு நம்ம மட்டும் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த வருஷம் தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லும் போது கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாயா, ஒன்னால தான் இன்னைக்கு இது இந்த அளவுக்கு என் பேத்திங்களாம் என் கூட வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒன்னால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரிக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளேயும் சாமுண்டீஸ்வரியே மனசு மாதிரி வந்துட்டானா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கவோ அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த அளவுக்கு நடந்துருச்சுல, இன்னும் அத்தையோட மனசு சீக்கிரத்திலே மாறிடும். நீங்கள் நினச்ச மாதிரிக்கே அடுத்த வருஷம் வந்து கூழு காய்ச்சி நீங்கள் கொடுக்கும்போது அத்தையும் இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கவோ ஓ வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டையா, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன பேத்திங்களா எல்லாரும் கிளம்பிட்டீங்களா, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டி எல்லாரும் கிளம்பியாச்சு அப்படிங்கிறாங்க. வாங்க நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு போவோம். நேற்றைக்கு அந்த காளியம்மாள் வந்து என்னை எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருந்தா, நான் ஒரு அனாதை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தா, என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருச்சு தெரியுமா, ஆனால் நீங்கள் எல்லாரும் எனக்காக வந்து பேசினீங்களே, அது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு என்னமோ ஒரு பெரிய பலனுமே கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து பாட்டிகிட்ட வந்து அவங்க ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி இனிமேல் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், நீங்கள் எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உங்களை மாதிரிக்கே உங்கள் அம்மாவும் மனசு மாறிட்டானா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கவோ சீக்கிரத்துலேயே அம்மா மனசு மாறிடும் பாருங்களேன், எப்படி தான் சரிதான் அவர் அம்மா மனசையே மாற்றிடுவார் அப்படின்னு கார்த்தியை பார்த்து சொல்லும் போது, ஆமாம் என் பேரை மாற்றிடுவான் அப்படிங்கிறாங்க. என்னது உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோகிணி கேட்கும்போது, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அதான் ரேவதி கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அப்போ அவன் வந்து கார்த்தி வந்து எனக்கு பேரன் தானே அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வரவும் இங்கே பார்க்கும்போது காளியம்மாளை தான் காட்டுறாங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ண போறீங்க சித்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அவங்க கையில் வந்து ஒரு மருந்து பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அந்த கிளவி கொண்டுட்டு வர கூழில் வந்து இந்த மருந்தை வந்து கலைக்கிற வேண்டியதுதான், அதை குடிச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து கதையை முடிய போகுது அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாருமே தூங்கின மாதிரிக்கு ஆவாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் ஆபத்து வராது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி இவங்களெல்லாம் வந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம், அது மட்டும் கிடையாது, அதாவது இவங்க மேலே கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துடணும், அதுக்கு தான் இந்த எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவனாண்டி சொல்கிறாங்க, சித்தி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கவும் அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க, உங்கள் சித்தி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் சித்தி நீங்கள் வந்து இப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் நடந்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சிவனாண்டி சொல்லிட்டு இருக்காவும். அடுத்து பார்த்தோம்னா கோயிலுக்கு வந்து தன்னுடைய பேத்திங்களோடையும் கார்த்தி அதுக்கப்புறமா ராஜராஜன் மயில்வாகனன் எல்லாருமே வந்து கோயிலுக்கு வராங்க. அப்போ பாட்டி வந்து கூழை எடுத்துக்கொண்டு அவங்க வந்து சாமி கிட்ட அதாவது இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்போ வந்து அந்த பூசாரி சொல்கிறாங்க, அம்மா உங்கள் கையாலேயே வந்து கூழை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவங்க சாமி கும்பிடுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு வந்து கூழ் ஊற்றுறதுக்காக வரும்போது அந்த கூழில் வந்து இந்த மருந்தை கலக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அடுத்து கார்த்தி வந்து என்ன பண்ண போகிறாங்க, இவங்களெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு